ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கிங் நியூஸாக உலக நாடுகள் மத்தியில் ஒரு புதிய விஷயமானது வருது. அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். யதார்த்த உலகில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் பலவிதமான ப்ராப்ளங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போலாம் உணவுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலைவாசி ஏறி இருக்கு. அதுக்கு காரணம் சமீபத்தில் நடக்கக்கூடிய போர்கள் தான். ஸோ கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, பெட்ரோல் விலை உயர்ந்தது, அதோடு காய்கறி விலை கூட அதிகமாச்சு. இந்த மாதிரி நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் ஏகப்பட்ட விலை மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒரு புதிய நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. வெளியான இந்த ஹாட் நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக பரவிட்டு இருக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விமானம் நமக்கு கிடைக்க இருப்பதாக தாள்கள் வெளியாகி இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ அடுத்த ஒரு பிரேக்கிங் நியூஸாக இந்த ஒரு தாள்கள் வெளியாகிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸு. இந்தியாவில் தானே நடக்குது, நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுலாம் கேட்காதீங்க. இந்தியாங்கிறது நம்மளுடைய நாடு. ஸோ இந்திய நாட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத, மேலிடத்தில் நடக்கிறத இப்போ நாம் இங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் கூட நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ என்ன நடக்குது, அதுக்கு நாம் எப்படி தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி நியூஸ் மூலிமா தான் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ என்ன நியூஸ் பரவிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, என்ன நியூஸ் பரவுது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஈரானுடைய உச்ச தலைவர் மெஜ்தபா கமானியை சந்திக்க தயாராக இருப்பதாக டொனால்டு ட்ரம்ப் கூறியதற்கு ஒரு முக்கிய விஷயமானது இப்போ பரவுது. அவர் யதார்த்த உலகில் வாழ வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்கி தெரிவித்துள்ளார். ஸோ இதுதான் இப்போ பிரேக்கிங்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரவிட்டுருக்கு. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாஸ் அராக்கி உச்ச தலைவர் மொஜாப்தப் கமோனியை சந்திக்க தயாராக இருப்பதாக அல்லது சந்திப்பை விரும்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக நான் ஒரு செய்தியை பார்த்தேன். அவர் யதார்த்தத்தோடு இருக்க வேண்டும், நம் யதார்த்த உலகில் சிந்திக்கவும் வாழவும் வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் ஜப்தாத் கமேனி டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பை நிராகரிக்க முடிவை ஈரான் எடுத்துள்ளது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அப்பாஸ் அராக்கி, மத்தியஸ்தர்கள் மூலம் இரு தரப்பினரும் தொடர்ந்து தாள்களை பரிமாறிக்கொண்டாலும் பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். முன்னதாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா காமனியை சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, ஆனால் அப்படி சந்தித்தால் அதனை பெருமையாக கருதுவேன். நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியுமா என்பதை பார்க்க விரும்புகிறேன். ஒருவேளை ஒப்பந்தம் ஏற்பட்டால் அவரை சந்திக்க வாய்ப்புள்ளது. அப்போதை அவரை சந்திக்க எனக்கு சம்மதமே. இந்த சந்திப்பை நான் பரிந்துரைக்கவில்லை, ஆனால் சிலர் பரிந்துரைத்துள்ளார்கள். அப்படி ஒரு சந்திப்பு நடக்க முடியும் என்றால் நடக்கும். அப்போது நான் மரியாதையோடு நடந்து கொள்வேன். நான் அவருக்கு பிடித்தமான நபர் அல்ல என்பதை சொல்வேன். அதே நேரத்தில் அவர் ஒரு தொழில்முறை அணுகுமுறை கொண்டவராக இருப்பார். சில வட்டாரங்களில் அவருக்கு மிக சிறந்த நற்பெயர் உள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானுடனான மோதல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப், நிலைமை இதைவிட மோசமாக இருக்கும் என்று மக்கள் நினைத்தார்கள். இன்று ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $96 உள்ளது. ஆனால் அது $300 உயரும் என மக்கள் நினைத்தார்கள் என அதிரடியாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஸோ அவர் தெரிவித்த இந்த விஷயம்தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கும் இந்தியாவுக்கும் என்னடா சம்மந்தம் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த பிரச்சனையினால தான் நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விலை உயர்வும். அதனால் நம்மளும் இந்த முக்கியமான நியூஸ்களை தெரிந்து கொள்ளணும். இதோடு ரஷ்ய அதிபர் புதின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உலகளவிய முக்கிய செய்தி நிறுவனங்கள் தலைவர்களோடு நடத்திய விரிவான கலந்துரையாடலில் இந்திய சீன எல்லை பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு உலகளவிய விவகாரங்கள் குறித்து பேசியிருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஸோ இதை பற்றிய தாள்களும் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க அதை பற்றிய தாள்களையும் தெரிஞ்சுக்குவீங்க. கடந்த 2020 கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு
இரு நாடுகளும் உறவை மேம்படுத்த முயன்று வரக்கூடிய சூழல்ல இந்திய சீனா இடையிலான சிக்கலான இருதரப்பு உறவுகளில் ரஷ்யா தலையிடாது என்று புதின் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்த இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்கு. ஆக்சுவலி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் ஆகிய இருவரையும் பாராட்டிய அவர் இரு தலைவர்களும் எல்லை பிரச்சனையை அமைதியான முறையில் தீர்ப்பதில் உறுதியாக உள்ளதாக குறிப்பிட்டதோடு சீனாவுடனான ரஷ்யாவின் கூட்டணி இந்தியாவுடன் பிணைப்பை ஒருபோது பாதிக்காது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அதிபர் புதின் பாகிஸ்தான் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நான் நம்பவில்லை என்றும் அது பல்வேறு நாடுகளோடு பலதரப்பட்ட உறவுகளை கொண்டுள்ள பெரிய நாடு என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவுடனான பாதுகாப்பு மற்றும் இராணுவ உறவுகள் குறித்து பேசும்போது 5ஆம் தலைமுறை Su-57 போர் விமானத்தை கூட்டாக தயாரிப்பதற்கு இந்தியாவிடம் ரஷ்யா பரிந்துரைத்துள்ளதாக அதிரடியாக அறிவித்திருக்கிறார். இத்துறையில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக தெரிவித்த புதின் முக்கிய பாதுகாப்பு தளங்கள் மற்றும் ஆயுதங்களுக்கான அதிநவீன தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு வழங்க ரஷ்யா தயாராக உள்ளதாகவும் கூறி சர்வதேச பாதுகாப்பு வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். ஸோ தற்போது இந்த பரபரப்பான நியூஸும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஒருவேளை அது நடந்ததுன்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நியூஸ் வெளியாகும். அப்படி வெளியாகக்கூடிய நியூஸையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணுறேன். வாங்க அதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்தது போல ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியை சந்திப்பாரா என்ற கேள்விக்கு ட்ரம்பின் கூற்றுகளை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பறைக்கு தற்போது நிராகரித்திருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. இது முழு விஷயத்தையும் யதார்த்தமாக பார்க்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அல் ஜராவின் அறிக்கையின்படி ட்ரம்ப் ஒரு சந்திப்பிற்கு தயாராக இருந்தார் அல்லது சந்திக்க விரும்பினார் என்று ஒரு செய்தியை பார்த்தேன். ஆனால் நாம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நாம் நிஜ உலகில் வாழ வேண்டும் என்று அப்பறைக்கு கூறியுள்ளதாக தகவல்கள் இப்போ தெரிய வந்திருக்கு. டொரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அது உதவுமானால் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியை சந்திக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த வியாழக்கிழமை தெரிவித்தார். அவர் தனக்கு பிடித்தமான நபர் அல்ல என்பதை ஒப்புக்கொண்ட ட்ரம்ப் அவ்வாறு சந்திப்பதை அவர் கௌரவமாகவும் மரியாதையாகவும் உணர்வதாக அவர் கூறினார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக பரவிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் வந்து வெளியாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன முடிவு அப்படிங்கிறது இன்னும் தெரியல. விலை உயர்வு இன்னும் ஏறுமா ஏறாதா அப்படிங்கிறதும் தெரியல. இப்போதைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான். இந்த பிரேக்கிங் நியூஸை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த வீடியோவில் இதை ஷேர் பண்ணேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இப்போ நடக்கக்கூடிய இந்த முக்கியமான நியூஸை இங்கேருந்து எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.